ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பீஸா எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பீஸா பேட்டர் வந்து நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். 2 ஹவருக்கு நல்லா ஈஸ்ட் ஆக்டிவாக விட்டுட்டு இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம பீஸா சாஸ் எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். 2 தக்காளியை நான் ஸ்லைஸ் வச்சு கட் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் ஜாரில் போட்டு நல்லா ஜூஸியாக அரைச்சி எடுத்துட்டு நம்ம ஒரு பேனில் இல்லைன்னா ஒரு குட்டி பாத்திரத்தில் போட்டு அதை நல்லா சாட்டே பண்ணி எடுக்கணும். சாட்டே பண்ணும்போது அந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் சாஸ் மாதிரி ஆகும். சாஸ் மாதிரி ஆகும்போது நீங்கள் சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து காரம் வேணும்னா சில்லி கூட போட்டு அரைச்சிக்கலாம். நான் சில்லி போடல, நான் நார்மலாக எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ண அது கலர் சேஞ்ச் ஆகும். இந்த கிளிப்லேயே பார்த்தீங்கன்னா நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்து பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். மறக்காமல் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ண டேஸ்ட் அப்படியே உங்களுக்கும் வரும். நல்லா மிக்ஸ் பண்ண தான் சாஸ் வந்து திக்காகவும் நல்லா டேஸ்டியாக ரெடியாகும். இப்போ வந்து பீஸா பேட்டர் எடுத்து பேனில் போட்டு நம்ம வந்து எந்த ஷேப்புக்கு வேணால் ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஓவல் ஷேப்பில் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா பேன் தான் இருக்குது என்கிட்ட, அதனால் ஓவல் ஷேப்பில் நல்லா ரெடி பண்ணிவிட்டு நம்ம பீஸா சாஸ் எல்லா டாப்பிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நான் என்கிட்ட கையிலே நான் பண்ணிக்கிறேன். கையில் பண்ணால் தான் எனக்கு ஃபுல்லாக வரும்னு சொல்லிட்டு கையில் பண்ணிக்கிட்டு, உங்கள்கிட்ட எதனா ஷார்ப்பான நைஃப் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கணும். அப்போ தான் உள்ளே வந்து நல்லா பேக்காகும். நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஃபுல் கார்னர்ஸ் வந்து நான் கையால் எட்ஜ் மாதிரி பண்ணிவிட்டு அங்கே வந்து ஹோல்ஸ் போட்டுட்ருக்கேன் நைஃபை வச்சு. எவ்வளோ லிமிட்டாகவும் ஹோல்ஸ் இருக்கலாம், எவ்வளோ வேணால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா கஸ்டமைஸ் பண்ணிக்கினா அழகாக வரும். ஸோ நான் நிறையா ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பீஸா சாஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த பேட்டரில் பீஸா சாஸை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு 3 ஸ்பூன் தான் வந்துச்சு. நான் நல்லா திக்காக ஆக்கிட்டேன். 3 ஸ்பூன் எடுத்து ஃபுல்லாக ஈவனாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா எதா மயோனீஸ், அதுக்கப்புறம் பட்டர் இருந்தாலும் பட்டர் போட்டால் நல்லா கிறிஸ்பியாக வரும். உங்கள் இஷ்டம் எது போடுறீங்களோ அது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் பீஸாவோட சாஸு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு என்கிட்ட வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் நான் இதை பண்ண போகிறேன். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் இப்போ வந்து பர்கர் சாஸ் ஆட் பண்ண போகிறேன். பர்கர் சாஸ் வந்து நல்லாயிருக்கும். அதுவும் மயோனீஸ் தான். அது வந்து கொஞ்சம் லிட்டிலாக காரமாக இருக்கும், கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அந்த சாஸ் ஆட் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். அதை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு மயோனீஸும் ஆட் பண்ண போகிறேன். ஒயிட் மயோனீஸ். இது வந்து பர்கர் மயோனீஸ், அது வந்து ஒயிட் மயோனீஸ். வெறும் வெஜ் எக்லெஸ் தான் எப்போவுமே சாப்பிடுவேன், அதனால் எக்லெஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எக்லெஸ் மயோ யூஸ் பண்ணுறேன், ஒயிட் மயோ. அது வந்து இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும். அதை போட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். உங்களுக்கு பீஸாவில் போட நான்வெஜ் இருந்தாலும் போட்டுக்கலாம், அல்லது நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நிறையா போட்டுக்கோங்க. பன்னீர் போடுங்க, ஆனியன் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், கேப்சிகம், எல்லாம் எது வேணுமோ எல்லாம் போடுங்க. அப்போ வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எம்மியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து இந்த பீஸா மேலே போடுறதுக்கு ஆனியன் மட்டும் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து ஆனியன் எடுத்து அது மேலே போட்டு நம்ம ஈவனாக கூட போடலாம், இல்லை அங்கங்கே போடலாம். எனக்கு வந்த கைப்படி போட்டுட்டு நான் சீஸ் ஒரு ஸ்லைஸ் எடுத்து அதை ஃபஸ்ட்டு மேலே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஆனியன் போட போகிறேன். இது வந்து வெறும் சால்டட் சீஸ் தான். ஒரு ஸ்லைஸ் எடுத்து அங்கங்கே இந்த ஒரு ஸ்லைஸை அங்கங்கே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து மொசரல்லா சீஸ் இருக்குது, அதையும் அது மேலே தூவிட்டு நீங்கள் வீட்டில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா போட்டுக்கலாம், இல்லைனா சாப்பிடும் போதும் போட்டுக்கலாம்.
இப்போ வந்து நான் ஆனியன் போடுறேன். ஆனியனை வந்து அங்கங்கே வச்சுட்டு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிடணும். உங்கள் இஷ்டம் போல் டெக்கரேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டெக்கரேட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஓவனில் வைக்க போகிறோம். ஓவனில் வந்து நான் வாங்கியிருக்க ஓவனில் வந்து ஆப்ஷன் இருக்குது பீஸான்னு சொல்லிட்டு. அந்த ஓவனில் இப்போ வந்து பீஸா ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீஸ் வேணும்னா நிறைய போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நிறையவே சாப்பிடுவேன், அதனால் நல்லா என் கை அளவுக்கு எடுத்து போட்டுக்கிறேன். ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே உங்களுக்கு எதனா ஆலிவ் ஆயில் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம், கிறிஸ்பியாக வரும். இல்லைன்னா லீவ்ஸ் எதனா போடனாலும் போட்டுக்கலாம். நான் ப்ளெயினாக ஆனியன் மட்டும் போட்டு வைக்கிறேன். ஓவனில் வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பீஸான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து 200 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் தான் வேக வைக்க போகிறேன். வேக வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு கிளிப் வந்து ஃபைனலாக இருக்கும். மறக்காமல் இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் ஹீட் ஆச்சு. ஹீட் ஆகும்போது மேலே வந்து சீஸ் எல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எக்ஸ்ட்ரா சீஸ் போட்டிங்கன்னா இன்னும் எம்மியாக பார்க்க இருக்கும். நான் லைட்டாக கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன், அதனால எனக்கு அங்கங்கே இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா போட்டு குக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து குக்காய் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் நான் வெளியே எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே எடுத்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அதுக்கப்புறம் நான் ஆர்கானோ, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.